ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிகினர்ஸ்க்கு. சரிங்களா? தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா போர் அடிக்கும். பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கான கிளாஸில். சரிங்களா? இப்போ வாங்க அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒன் பை ஒன்னாக. நீங்களும் அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த டவுட் வந்துட்டு யார் கேட்டிருக்கா அப்படின்னா வினோ சிஸ்டர் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சில்க் த்ரெட்டில் வரவே மாட்டேங்குது சிஸ்டர், கட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கான டிப்ஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதையே யூஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி த்ரெட் நீடில் வந்துட்டு துலிப் நீடிலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 13, 14 வந்துட்டு த்ரெட்டுக்கான நீடில், 23, 24 வந்துட்டு பீடுக்கான நீடில். சரிங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு துலிப் பிராண்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணினது கிடையாது. ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 23, 24 ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சில்க் த்ரெட் கட் ஆகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு துலிப் பிராண்டை காமிச்சு நான் சொல்கிறேன். இந்த நீடில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 13, 14 நீங்கள் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும் சில்க் த்ரெட்டை. பீடு ஜர்தோசி அப்படின்னா தான் 23, 24 யூஸ் பண்ணணும். சரிங்களா? துலிப் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த நீடில். நான் இந்த நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணினது கிடையாது. நான் வந்துட்டு இந்த அயன் நீடிலில் தாங்க ப்ராக்டிஸ் பண்ணேன். இது வந்துட்டு த்ரெட்டுக்கான நீடில், இது வந்துட்டு பீடுக்கான நீடில். ஆல்ரெடி இதெல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான். பட் இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடலாமே அப்படின்றது தான். சரிங்களா? நீங்கள் சில்க் த்ரெட்டுக்கான நீடில், அயன் நீடில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்பர் எதுவும் கிடையாது. ஷாப்பில் அயன் நீடில்னு கேட்டிங்கனாவே போதும். த்ரெட்டுக்கான நீடில், பீடுக்கான நீடில். சரிங்களா? இது ரெண்டுமே அதுதான். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, இந்த கவர் போட்டு இதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கேயே வச்சிடணும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தீந்துருச்சு அப்படின்னா இந்த கவரை கொண்டு போய் காமிச்சு நம்ம அதே ஷேட் நம்பர் வாங்கிட்டு வந்துடலாம். இதில் வந்துட்டு ஷேட் நம்பர் இருக்கும் பாருங்கள். இந்த 25D இருக்கு இல்லைங்களா, இது டபுள் பில் பிராண்டோடது. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டபுள் பில் பிராண்டு. இது வந்துட்டு 25D. இதை கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இதே ஷேடு. சரிங்களா? இது செகண்ட் டிப்பு. அடுத்தது தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோடய பொண்ணு தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட்டை வச்சுருக்குதுங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த எண்டிங் பாயிண்டில் நம்ம ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த எண்டில் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா த்ரெட்டோட த்ரெட்டு வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. இது வந்துட்டு தேர்டு டிப்பு. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் பாக்ஸுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை வந்துட்டு செல்லோ டேப் போட்டிருக்காத பக்கத்துலேயே உள்ளேயே வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பழைய த்ரெட்டு இந்த மாதிரி அதாவது பிறுபிறுன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா, இது வந்துட்டு கட் ஆகும். சரிங்களா? இது வந்துட்டு கட் ஆகும். ஏன்னா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த த்ரெட்டு வாங்கி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதனோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுவே நீங்கள் கடையில் புது த்ரெட்டாக வாங்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது நல்லா வராது. மேக்ஸிமம் அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஷைனியாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. சரிங்களா? இதுக்கும் உங்களுக்கு தெரியுதுங்களா, இது வந்துட்டு த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது. சரிங்களா? அதனால் கூட உங்களுக்கு கட் ஆகலாம். ரொம்ப நாள் ஆனாலும் கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. இது நம்ம எல்லா நூல்குள்ளேயும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறது. இது வந்துட்டு நான் ரொம்ப நாளாக ஒட்டியே வைக்கலை, இப்போ தான் ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்கின த்ரெட்டு. அதனால் உங்களுக்கு பார்த்திங்களா ரொம்ப நாளாக நம்ம பாக்ஸ்குள்ளே அங்கேயும் இங்கேயும் வச்சுருந்து எப்படி இருக்குதுங்கிறது தெரியுதுங்களா. இது நீ வேஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட. ஸ்டிச் பண்ணி பார்த்து வரல அப்படின்னா இது வேஸ்ட்டாக தான் போகும். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, இந்த எண்டிங்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, நல்லா கிளியராக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா. இந்த மாதிரி த்ரெட்டாக நீங்கள் பார்த்து வாங்குங்க. சரிங்களா? ஃபிஃப்த்து டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு அதிகப்படியாக நம்ம வந்துட்டு வெளியிலேயே வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஈரப்பதம் காற்றுள்ள ஈரப்பதம் பட்டு நம்மளோட த்ரெட்டு வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும், அதனோட டெக்ஸ்டர் மாறிடும். சரிங்களா? தெரியாமல் தண்ணி பட்டுட்டா கூட அது வந்துட்டு கட் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வராது. அதனால் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சிக்ஸ்த்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு ஒரு நூல்கண்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம 2 த்ரெட்டு தானே நம்மளுக்கு வேணுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாபினில் சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு மெஷினுக்குள்ளே பாபின்னு. மெஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெஷின்லேயே
சுற்றி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் தைக்கிறதுக்கு நம்ம சுற்றுவோம் இல்லைங்களா பாபினில், அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதையும் நம்ம கையிலேயே சுற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்துட்டு பாபின் கடையில் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும். 7th டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் ரோப் சுற்றி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு க்ரிப்பும் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்துட்டு கையில் ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். அப்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இப்படி நான் வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டை தான் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டு, ஷூயிங் த்ரெட்டு, பைப்பிங் த்ரெட்டு, உல்லன் த்ரெட்டு எதனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டை நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது க்ரிப்பாக இருக்குன்னு தோணுதோ உங்கள்கிட்ட இருக்கிற த்ரெட்டை நீங்கள் சுற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப க்ரிப்பாக இருக்கும், கை வேர்க்காது. 8th டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மோல்டட் பவுல் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்காக இருந்ததுனால இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது விரிசல் விட்டுருந்துச்சு அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டு போய் அதில் சிக்கி அதனுடைய டெக்ஸ்சர் மாறிடும். ஏன்னா அது வந்துட்டு டெக்ஸ்சர் மாறிடும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு பஞ்சாக வந்துடும். சில்க் த்ரெட்டு தானுங்களா, அதனால் பஞ்சு பஞ்சாக வந்துடும். எங்கேயாவது மாட்டுச்சு அப்படின்னா பஞ்சு பஞ்சாக வந்துடும். சரிங்களா, அதனால் இந்த பவுலுக்குள்ளே போட்டு இந்த 2 நூல்கண்டையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்துட்டு இது ஒன்று இதையும் எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எண்ணாட் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும். நீங்கள் நிலத்துலையெல்லாம் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மண் தூசியெல்லாம் படும். மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கு முன்னாடியே பஞ்சு பஞ்சாக வந்துடும். சரிங்களா, இப்படி எண்ணாட் போட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக இந்த மாதிரி பவுலில் போட்டு மடியில் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு சில டிப்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னதாக இருக்கும், சிலது இப்போ சொல்கிறதா இருக்கும். ஸோ ஃபுல்லாக கவனிங்க பிகினர். சரிங்களா, அதனால தான் நான் எடுத்தோன்னையும் எப்படி போடுறது, சில்க் த்ரெட்டை எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிற போகலை. ஏன்னா ஆல்ரெடி நான் சில்க் த்ரெட்டை எப்படி உங்களுக்கு ஹூக் பார்ட்டில் பிடிக்க வேண்டாம், கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அந்த டிப்பு நான் சொல்லி தந்தேன். அப்போவும் வரல அப்படிங்கும்போது நீங்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள். என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க இது வரைக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். சரிங்களா, அப்போ தான் நான் சொன்ன டிப்பு உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 8th டிப்பும் நம்ம முடிச்சாச்சு. இந்த மாதிரி பவுல் வந்துட்டு மஸ்ட்டு. சரிங்களா, இப்போ 9th டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், த்ரெட்டுக்கான நீடில். நம்ம இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது எடுத்தாச்சு. இப்போது நீடில் வந்துட்டு 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்களா, 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் இங்கே ஒரு சவுண்டு கேட்குது இல்லைங்களா, டக் டக் அப்படின்னு. இதை வந்துட்டு த்ரெட்டு அதாவது ஃப்ரேமில் கிளாத்தை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டப் டப்புன்னு சத்தம் கேட்குற மாதிரி கேட்குதுங்களா, ட்ரம்மு மாதிரி. இந்த மாதிரி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். த்ரெட்டை நீடில் 90 டிகிரியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, ஒரு பஞ்சு மாதிரி வருது, த்ரெட்டு வேஸ்ட் ஆகிடும். இப்போ வருதுங்களா, ஃப்ரீயாக உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இருப்பா. அப்புறம் இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு ரொம்ப கீழே வந்துட்டு ரொம்ப டைட் கொடுக்கக்கூடாது. கீழேயும் சரி மேலேயும் சரி ரொம்ப டைட் கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இருந்தாவே போதும். மேலே 2 நூல் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பஞ்சாட்டம் வந்துடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் தான் ரிட்டனில் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா, இப்போது மறுபடியும் பிகினர்ஸ் வந்துட்டு இப்படி ஹூக் பார்ட்லேயே பிடிச்சி இழுக்காமல் பலக வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, இந்த ஹூக் பார்ட்லேருந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே விட்டு மறுபடியும் 90 டிகிரியில் வந்து குத்தி சுற்றி எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, கீழேயும் டைட் வேண்டாம் மேலேயும் டைட் வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப எங்கேயாவது ஒரு பக்கம் இல்லை மேலே கீழே ரொம்ப டைட் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இங்கே கிளாத் சுருங்கும். ஃப்ரேம்லேயும் கிளாத்து டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஸ்டிச் பண்ண உங்களுக்கு சுருங்கும். சரிங்களா, 10 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் எந்த நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா, இப்போது எல்லாத்தையும் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர், ஆனாலும் எனக்கு வரலை அப்படின்னீங்கன்னா மாற்ற வேண்டியது உங்களோட நீடில். இங்கே ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா த்ரெட்டை தெரியுதுங்களா, ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் உங்களோட
யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற நீடில் விட இன்னொரு நீடில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே 2-3 நீடில் பீடாக இருந்தாலும் சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி 2-3 நீடில் பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மறுபடியும் பிஸ்னஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி அடுத்தது, 1/4 இன்ச் மேலே தள்ளி அடுத்தது. சரிங்களா? இப்போது எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 11th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எண்ட் நாட் போட்டால் மேலே தான் இருக்கும். ஸோ பிகினராக இருக்கும்போது சின்ன நாட் போடணும் அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. மறுபடியும் இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு சில்க் த்ரெட் நல்லா வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு எண்ட் நாட் போட்டு எவ்வளோ சின்னதாக எடுக்கிறோமோ அவ்வளோ சின்னதாக வரும். இப்போது அடியில் போயிடுச்சு பார்த்தீங்களா? லூப் சின்னதாக எடுத்தங்காட்டி அந்த எண்ட் நாட் வந்துட்டு உங்களுக்கு அடியில் போயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போது 12th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி பார்க்குறக்கு இந்த மாதிரி த்ரெட்டை மடிச்சுட்டு லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் வருதா அப்படின்ட்டு. எல்லா நேரமும் நான் இப்படி ஸ்டிச் பண்ண சொல்லலை. ஸ்டார்டிங்கில் பழகிறக்காக நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். சரிங்களா? யாருக்குமே எடுத்தோன்னே எதுவுமே வராதுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எனக்குமே 2 நாள் டைம் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் சில்க் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். மறக்காமல் த்ரெட் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. துலிப் பிராண்டில் யூஸ் பண்ணுறவங்க. அயன் நீடில் த்ரெட் நீடில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். அயன் நீடில் பீட் நீடில் எது த்ரெட் நீடில் எது அப்படின்ட்டு. துலிப் பிராண்டில் சைஸஸ் இருக்கும். நீங்கள் அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தின்னாக இருக்கும். பீட் நீடில் பீடுக்கும் ஜர்தோசிக்கும் யூஸ் பண்ணுற நீடில் 23, 24. சரிங்களா? எனக்குமே ஃபஸ்ட்டு 2 நாள் வரலைங்க. அதுக்கப்புறம் தான் செயின் ஸ்டிச் வந்தது. சரிங்களா? ஃபஸ்ட்டு த்ரெட் நீடில் எடுத்து ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ளூயண்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஜரி த்ரெட்டில் A4 சைஸ்க்கு ஒரு இமேஜ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். நீட்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அடுத்தது சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளில் வந்துட்டு பேசிக் கிளாஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நீங்கள் அவசரப்பட வேண்டாம். இப்போ தான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? த்ரெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 2 hours ஆவது முடிஞ்ச அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரியாக 1 hour கம்பல்சரியாக அரியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கு முந்தின வீடியோவில் அந்த சார் பேஜஸ்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோவில் கவர் பண்ணலை. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, த்ரெட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது பாதியில் கட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதாவது இது வந்துட்டு இன்ஸ்டா பேஜில் கேட்டதை முடிஞ்சால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். த்ரெட்டு பாதியில் கட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. இப்போது செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கிறோம். த்ரெட்டு இங்கே திடீர்னு கட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இருங்க, நான் என்ன கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுக்கிறேன். த்ரெட் அப்போ தானே கட்டாக கொஞ்சம் தூரம் போட முடியும். இங்கே போட்டுக்கிறேன். இப்போது ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு நம்ம த்ரெட் போட்டுக்கலாம். செயின் எப்போவுமே ரொம்ப பொடியாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். செயின் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசும் வேண்டாம், மீடியமான செயினாக போடுங்க. இப்போ நான் போட்டிருக்கிற செயின் பார்த்திங்களா, ஒன்று போல் இருக்குது. இந்த மாதிரி போடுங்க. இப்போது இங்கே த்ரெட் கட் ஆகிடுச்சு. இருங்க, கட்டரை எடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இப்போது இது என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எதுவுமே பண்ண வேண்டாங்க. 4 ஸ்டிச்சை வந்துட்டு எடுத்து விட்ருங்க. இப்படி பிடிச்சி இழுத்து கீழே இருக்கிற த்ரெட்டு, கீழே நூலை இழுத்துட்டு மேலே நிற்கிற த்ரெட்டை இப்படி கீழே எடுத்துட்டு இப்படி கீழே இழுத்திங்கன்னா கலண்டு வந்துடும். இப்போது இங்கே என்ன, இது ஒரு லூப், 2வது லூப் எடுக்க சொல்லியிருக்கேன் உங்களையா. இதில் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. எண்ட் நாட் போட்டாச்சா, கீழே இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே கையில் இருக்கிற த்ரெட்டை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் நாட் போட்டாச்சு. இந்த த்ரெட்டில் உங்களுக்கு தெரியுதா, மறுபடியும் நாட் போட்டாச்சு. இங்கே லாஸ்ட்டாக போட்ட செயினுக்குள்ளேருந்து மறுபடியும் அந்த த்ரெட்டை எடுத்துட்டு 2 நூல் வருதாங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. இங்கே நம்மள வரைக்கும் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். சாரி, எண்ணாட் போட்டுடலாம். இது ஏன் இப்படி தூக்கிட்டு நிற்கிது அப்படின்னா த்ரெட்டில் அந்த எண்ணாட் வந்துட்டு மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குது. அந்த கடைசியாக அந்த த்ரெட்டு உள்ளே போயிருந்தது அப்படின்னா எதுவுமே தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. வினோ சிஸ்டர் வந்துட்டு ஃப்ரேமுக்கு கீழே நீடில் த்ரெட்டை எப்படி நீங்கள் சுற்றி விடுறீங்க அப்படின்றதையும் கவர் பண்ணுங்கள் சிஸ்டர், ஃப்ரேமுக்கு கீழேயும் கவர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை நான் வந்துட்டு லாஸ்ட்டாக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். இதுக்கு உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். எந்த டிப்பையுமே மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும். அந்த ஹூக் பாட்டில் ரைட் சைடு வந்துட்டு நம்ம த்ரெட்டை சுற்றி விடணும். கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணினீங்க, இனி வந்துட்டு எப்படி நம்ம வருது, நீங்கள் எப்படி இப்போ ப்ராக்டிஸ் இந்த வீடியோக்கு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு செயின் ஸ்டிச் வருது சில்க் த்ரெட்டில் அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்துட்டு உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு இப்போ பேசிக் கிளாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால தான் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம இன்னொரு 1 வீக் 10 டேஸில் அட்வான்ஸ் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்துட்டு எது வேணும் அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். சரிங்களா? நம்ம வீடியோவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.